எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயருங்க. என்னடா நியூ இயர் முடிஞ்சு ஒரு 6-7 நாள் கழிச்சு இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் நியூ இயருக்கு அப்புறம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்திருக்கேன். ஏன்னா உடம்பு சரியில்லை. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே எடுக்கலை. ஃபுல்லாக ஓல்டாக இருந்த டிராஃப்ட் வீடியோ எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ அதெல்லாம் லாஸ்ட் இயர் எண்ட்லேயே பண்ண வேண்டியதுங்க. பட் பெண்டிங்கில் உடம்பு சரியில்லாதனால பண்ண முடியல. ஸோ அதை இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன சேலஞ்ச் நம்ம போட போகிறோம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வீடியோஸ் அதெல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு இருக்க, சோசியல் மீடியாவில் இது பண்ணிட்டு இருக்க, உன்னோட போஸ்ட் போடுற அப்பப்போ நீ பண்ணுறது போடுறதுனால தான் உனக்கு கண்ணுப்படுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க. ஒரு சைடு நம்ம இதெல்லாம் வச்சுட்டு இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா உடன்பாடு இல்லைங்க. ஸோ நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக நினச்சோன்னா பாசிட்டிவாக தாங்க மூவ் ஆகி போவோம். ஸோ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் இது ஒரு பார்ட் ஆஃப் இது தாங்க. நெகட்டிவாக நம்ம கொண்டு போயிடக்கூடாது, பாசிட்டிவாக நம்ம அப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அண்ட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடந்துன்ற மாதிரி நம்ம எந்த ஆப்லையுமே நியூ இயர், அதாவது எனக்கு நியூ இயர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ நான் இதில் ஆப்லையுமே இதுலையுமே எடுக்கலாங்க. நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ இயர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தாங்க நம்மளுக்கு ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அந்த டே தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளையிலேருந்து நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. மேபி காட் இது மாதிரி நினச்சிருந்தாங்களா என்னெல்லாம் தெரிலங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நான் எதுவும் ட்ரிப் எடுக்காமல் இருந்தேன் போல இருக்கு. இப்போ கூட வாய்ஸ் சரியாக வரலங்க. மேபி டுமாரோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோக்குள்ள சரியாயிரும் நம்ம நம்புறாங்க. ஸோ கம்பேக் நல்லா ஹெவியாக கொடுக்குறாங்க. சேலஞ்ச் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் சேலஞ்ச் இருக்குங்க. லாஸ்ட் இயர் அந்த எண்ட்லேயே முடிக்க வேண்டியது பை சான்ஸ் உடம்பு சரியில்லாதனால முடிக்க முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ சாரி. ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு திரும்புறோங்க. ஸ்டார்ட் ஆனதுமா நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ரைடு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஈஸியாக ரைடுங்க, கேட்கவே வேணாம். ஈஸியானாலே பீச் சைடு அதெல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுவேன். ஜஸ்ட் இப்போ தான் லஞ்ச் முடிச்சாங்க பீச் வியூவில். அந்த வியூ கூட நான் போடுறேன், எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய தடவை ஈஸியாக பக்கம் வந்து போயிருக்கேன். ஒவ்வொரு டைம் வரப்பையும் ஒவ்வொரு மாதிரி கடல் நம்மளுக்கு வியப்பாக புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கடல் அலைகள் எப்படி பொங்கி போகுதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே சந்தோஷம் போகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. உங்களுக்கும் அது மாதிரி இருக்குன்னு வேண்டிக்கிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்ச முகமாக இருங்க, நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்ங்க.